போன வீடியோ which is Hollywood அனிலாமை அந்த வீடியோக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து புது கான்செப்டாக நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் தம்பி அது சில்வஸ்டர் ஸ்டாலின்பா, சில்வஸ்டர் ஸ்டாலின் கிடையாது அப்படின்னு வந்து கரெக்ஷன் சொல்லியிருந்தீங்க. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பாக நினச்சிக்க. ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே என்னோட பக்கத்து ஸ்டேட் நண்பர் ஒருத்தர் உடனே ஃபோன் பண்ணி, நீங்கள் என்ன ஹாலிவுட் அனிலாமை வரைக்கும் போயிட்டீங்க, உங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு அனிலாமை சண்டை இருக்குது, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னாப்புல. அதை பற்றி அவரே ஒரு சின்ன விளக்கம் வந்து கொடுத்தாரு. அந்த அனிலாமை சண்டையை நான் நெட்டில் போய் தேடி பார்த்தா, அடேங்கப்பா நம்ம ஊர் அனிலாமை சண்டையெல்லாம் ஒன்றுமே இல்லை. பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து பக்கத்து ஸ்டேட் ஸ்டார்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேன்ஸ்குள்ளே வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு ஸ்டார்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, கிச்சா சுதீப், டி பாஸ் தர்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டார்ஸோட இனிஷியல் ஸ்டேஜஸ் அண்ட் அவங்க எப்படி சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க, அவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார்டம் வந்து உருவாச்சு, அண்ட் அவங்களுக்குள்ள அந்த ரைவல்ரி எப்படி உருவாச்சு, அந்த ரைவல்ரியால் ஃபேன்ஸ் மத்தியில் எப்பேற்பட்ட ஒரு ஹீட்டடான சிச்சுவேஷன்ஸ் வந்து உருவாச்சு, அண்ட் இந்த ரைவல்ரியால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களும் நடந்திருக்கு. அதை தாண்டி இந்த ரைவல்ரியால் பல முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்கு. அது என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. ஸோ இந்த ரெண்டு ஸ்டார்ஸ்குள்ளே இருக்க ரைவல்ரியை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வித் கிச்சா சுதீப். ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சுதீப் சஞ்சீவ். ஸோ இவர் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் முடித்தார். அதுக்கப்புறம் அவரோட இன்ட்ரோவர்ட் பிஹேவியர் அதை போக்கிக்கணும். அதே மாதிரி அவருக்கு அந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் வந்து சேர்றாரு. அந்த ஆக்டிங் ஸ்கூலில் அவர் வந்து ப்ராப்பராக அந்த ட்ரைனிங்கிறது முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி கதைகள் எழுதி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இண்டஸ்ட்ரியில் இருக்க பீப்புள் எல்லாருமே என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட அந்த ஆக்டர் லுக் அப்படிங்கிறது இருக்குது, அந்த ஹைட் ஆகட்டும் லுக்ஸ் ஆகட்டும் எல்லாமே கரிஸ்மெட்டிக்காக இருக்குது, அதனால நீங்கள் ஆக்டராக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால சுதீப் அவர்களும் ஆக்டராக தொடர்ந்து அவர் வந்து பயணிக்கிறாரு. ஆக்சுவலாக சுதீப் அவர்களுக்கு வந்து சினிமா பேக்ரவுண்டுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ், சைட் ரோல்ஸ், அந்த மாதிரி தான் அவரோட ஆக்டிங் கரியர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் வித் தயவா, அதுக்கப்புறம் வந்து பிரத்யர்த்தா அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அவர் ஹீரோவாக டெபியூட் ஆகிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷா. அப்பவும் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் அப்படிங்கிறது கிடைக்கல. அவருக்கு பெரிய பிரேக்காக அமைஞ்ச ஒரு திரைப்படம் என்ன தெரியுமா? ஹுஜா. அந்த திரைப்படம் என்ன திரைப்படம் தெரியுமா? நம்ம தமிழில் சேது எடுத்தாங்க இல்லையா, அந்த படத்துடைய ரீமேக் தான் அவருக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பிரேக் அப்படிங்கிறது உருவாகுது. விச் எஸ்டாப்ளிஷஸ் கிச்சா சுதீப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் இன் கன்னட சினிமா. ஆக்சுவலாக அது எப்பேற்பட்ட ஒரு பிரேக் த்ரூ அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது உருவாச்சு. இங்கே எப்படி நம்ம விக்ரம்க்கு சியான் விக்ரம் அப்படின்ற பேர் வந்து உருவாச்சோ, அதே மாதிரி அவருக்கு அந்த திரைப்படத்தில் நடிச்சதுனாலே அவருக்கு கிச்சா சுதீப் அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு உருவாச்சு. அப்படியே இந்த பக்கம் தர்ஷன், டி பாஸ். ஸோ அவரோட அந்த ஃபிலிம் கரியர் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா தொகுதிப்ப ஸ்ரீனிவாஸ். அவர் கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபேமஸ் வில்லன், நெகட்டிவ் ரோல் பண்ணக்கூடியவர். அவரோட மகன் வந்து தர்ஷன் அவர்கள். ஸோ தர்ஷன் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த சினிமாக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லும்போது அவரோட அப்பா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, சினிமா அப்படிங்கிறது ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு ஃபேமஸ் வில்லனாக இருக்கேன், என் பையனா நீ இருக்க, அதனால் உனக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காத. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு, ஒரு சவாலான விஷயம். அதனால இந்த ஃபீல்டு அப்படிங்கிறத நீ சூஸ் பண்ணாத அப்படின்னு நிறைய எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் தர்ஷன் தொடர்ந்து அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சிருக்காரு. அதனால அப்பாவோட எதிர்ப்பை மீறி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக நம்ம அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவரும் சேர்றாரு, ஆக்டிங் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக. அப்படி ஆக்டிங் ஸ்கில்ஸை அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் லேர்ன் பண்ண உடனே அவர் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஃபேமஸ் ஆக்டரோட பையன் அப்படின்றதுனால அவருக்கு வாய்ப்பு வந்து தேடி வரல. ஆரம்பத்தில் அவர் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது சைட் கிக்காக பண்ணியிருக்காரு, அடியாளாக பண்ணியிருக்காரு, ஏன் நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரு படத்தில் வந்து பண்ணியிருக்காரு ஒரு சின்ன ரோல். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருந்த தர்ஷன்
அதுக்கப்புறம் அவர் டிவி சீரியல்ஸில் வந்து லீடாக வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது லீடாகவே நடிக்க ஆரம்பிச்சாரு டிவி சீரியலில். இதுக்கப்புறம் தான் அவருக்கு மெஜஸ்டிக் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக அமையுது. அந்த மெஜஸ்டிக் திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அண்ட் டி பாஸ் அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜெய்ஜான்டிக்காக, ஆள் பயங்கர ஃபிசிக்காக பயங்கரமாக இருப்பார். அதனால அந்த ஒரு விஷயம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அப்பீலிங் ஆகிருச்சு. அவரை பார்த்தா ஒரு பயங்கர ஸ்டார் மாதிரி பயங்கர புல்லிங் பவரோட இருக்காரு அப்படின்ற ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் கிட்ட வந்தது. அவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது உருவாச்சு. அது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த திரைப்படம் தான் வந்து மெஜஸ்டிக். ஸோ அந்த திரைப்படத்தில் இருந்து தான் அவருக்கு தர்ஷன் அப்படிங்கிற பேர் டி பாஸ் அப்படின்ற மாதிரி மாறிச்சு, which is பாஸ் ஆஃப் சாண்டல்வுட். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸாக உருவாகுது. இதே காலகட்டத்தில் தான் த லெஜெண்ட் ராஜ்குமார் அவரோட வாரிசுகளும் சினிமாக்குள்ளே இருக்காங்க, which is புனித் ராஜ்குமார் அவர்கள், அதே மாதிரி சிவராஜ்குமார் அவர்கள். இவங்களை மீறி கிச்சா சுதீப் அவர்களும் தர்ஷன் அவர்களும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாகி அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு திரைப்படம் யார் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுறா, யாருக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குது, அதே மாதிரி யாருக்கு அதிகமான ஃபேன் கிளப்ஸ் இருக்குது, அதை தாண்டி யாரோட திரைப்படங்கள் அதிக நாட்கள் ஓடுது அப்படிங்கிற அந்த ஹீட்டட் அப்படிங்கிறது அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க திரைப்படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் ஆகுது, இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த காலகட்டமும் இந்த ரைவல்ரிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து அமைஞ்சது. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து 2000 அப்படின்ற காலகட்டம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சா சுதீப் அவர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷன் அவர்கள், நடுவில் ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட வாரிசுகள் which is சிவராஜ்குமார் அண்ட் புனித் ராஜ்குமார். ஸோ இவங்க 4 பேருக்குள்ள தான் இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த ரைவல்ரின்றது 3 பேர் ஆச்சு, which is கிச்சா சுதீப் அவருக்குன்னு ஒரு கல்ட் ஃபேன் பேஸ் ஒரு பக்கம், தர்ஷன் அவர்களுக்கு அவருக்குன்னு ஒரு கல்ட் ஃபேன் பேஸ், அண்ட் புனித் ராஜ்குமார். ஸோ இவங்க 3 பேருக்குமே அந்த ப்ரொஃபஷனலான போட்டி அப்படிங்கிறது அந்த டைமில் இருந்தே இருந்தது. அது சில டைம் சின்ன சின்ன ஃபேன் வார்ஸாகவும் நடந்திருக்கு. பட் அது வந்து பெரிய லெவலுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து போனது இல்லை. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே அந்த நட்பு பாராட்டுதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்தது. கிச்சா சுதீப் அவர்கள் தர்ஷன் அவர்கள் 2 பேரும் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ஒன்றா மீட் பண்ணுறது, ஒன்றா வந்து நட்பு பாராட்டுறது, 2 பேருக்கும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறது, இந்த மாதிரி ஸ்மூத்தா ஒரு ப்ரொஃபஷனல் ரைவல்ரியா தான் இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. அந்த கல்ட் ஃபேன் பேஸ் உருவாகிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பக்கம் கிச்சா சுதீப் அவர்கள் நாட் ஜஸ்ட் ஒரு ஹிட் அடிச்சிட்டோம் அதே மாதிரி படங்கள் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தன்னை வெவ்வேறு கேரக்டர்ஸ் ஆர் வெவ்வேறு ரோல்ஸில் வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் ஆஃப் வெர்சட்டாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவர் ரைட்டும் பண்ணுவார், டைரக்டும் பண்ணுவார். அதே மாதிரி அவரோட மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே கன்னடா சினிமா தாண்டி வெளியிலையும் போக ஆரம்பித்தது. அதுக்கு முக்கியமான காரணம் ஈகா. ராஜமௌலி அவர்கள் ஈகா திரைப்படத்தில் இவரை வில்லனா கேஸ்ட் பண்ணது, அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை தாண்டி கிச்சா சுதீப் எப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத பொட்டில் அடித்த மாதிரி ஒரு சொன்ன திரைப்படம் தான் வந்து ஈகா. ஏன்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், கண்ணு முன்னாடி இருக்காது, ஆனால் இருந்த மாதிரி நடிக்கணும். எப்பேற்பட்ட ஒரு ஆக்டரால் முடியும்? அதுதான் கிச்சா சுதீப் அவர்கள். பேரலி டி பாஸும் சும்மா கிடையாது. டி பாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவானதுக்கு காரணமே வந்து அந்த மாஸ் அப்பீல் தான். ஸோ ரஜினி அவர்கள் இங்கே எப்படி அவருக்குன்னு ஒரு மாஸ் அப்பீல் இருக்கோ, அந்த மாதிரி டி பாஸ் அவர்களுக்கு அங்கே கன்னடா சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாஸ் அப்பீல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டி பாஸ் அவரோட ஃபார்முலாவை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஆரம்பத்தில் அந்த வெர்சட்டாலிட்டி எல்லாமே வந்து ட்ரை பண்ணாலும் போக போக அவருக்கான ஃபேன் பேஸ் என்ன மாதிரி இருக்காங்க, அது என்ன மாதிரி ஒரு படங்கள் வந்து வெற்றி அடையுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கால்குலேட்டிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் மாஸ் படங்கள் நிறைய நடிக்க ஆரம்பித்தார். ஸோ அவருக்கு நிக்நேம் கூட டி பாஸை தாண்டி சேலஞ்சிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நிக்நேமுமே இருக்குது. ஸோ இப்படி தான் தர்ஷன் அவர்களும் கிச்சா சுதீப் அவர்களும் அவங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸை அவங்களோட ஸ்டைல்லையே வந்து கன்னடா சினிமாவில் வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. 2017 கிச்சா சுதீப் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும்போது, தர்ஷன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த நேரத்தில் எனக்கு ஒரு திரைப்படம் வருது, அந்த திரைப்படம் என்னால் நடிக்க முடியாது, நான் தான் தர்ஷனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். அந்த திரைப்படம் தான் வந்து மெஜஸ்டிக், which is தர்ஷன் முதல்ல ஹீரோவாக நடித்து அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது இல்லையா. அந்த திரைப்படம்
நான் ரெஃபர் பண்ணி தான் தர்ஷனை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க்கை வந்து உருவாக்குது. ஒரு பக்கம் திப் ஃபேன்ஸ் வந்து ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, எங்காலால் தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தர்ஷன் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணும்னே கிச்சா சுதீப் வந்து இது சொல்கிறாரு, இது வந்து தர்ஷனோட அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் அவரோட அச்சீவ்மெண்ட்டில் இவர் வந்து கிரெடிட் எடுத்துக்க பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி டி பாஸ் ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து திட்ட ஆரம்பித்தாங்க. இதோட ரைவல்ரியாக ப்ரெஸ் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவி டீம் கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. உண்மையிலே கிச்சா சுதீப் வந்து தான் ரெஃபர் பண்ணாரா தர்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போது ஒரு செட் ஆஃப் மூவி டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா கிச்சா சுதீப் தான் ரெஃபர் பண்ணார், அவர் சொல்லி தான் வந்து தர்ஷனை நாங்கள் வந்து கேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கிச்சா சுதீப் வந்து ஜஸ்ட் சொல்ல தான் செஞ்சார், அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தான் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இல்லை இந்த பையனால் அந்த படத்தை வந்து கேரி பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணதே அந்த சினிமாட்டோகிராஃபர் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் பற்ற வச்சுட்டாங்க. ஸோ மீடியா வந்து இப்படி பற்ற வச்சிருச்சா, ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமான இன்ஃபர்மேஷன் வருதுன்ட்டு இந்த பற்ற வைத்தல் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ரெண்டு ஃபேன்ஸும் கட்டி புரண்டு அடிச்சுக்கிட்டாங்க. அசிங்கமாக திட்டிக்கிட்டு இவங்க ஃபேன்ஸு அவங்க ஃபோட்டோ வந்து மார்ஃப் பண்ணுறது, அவங்க ஃபேன்ஸ் வந்து இவங்க ஃபோட்டோ மார்ஃப் பண்ணுறது. ஸோ இந்த சண்டை அப்படிங்கிறது எந்த அளவு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் நேருக்கு நேர் சுதீப் ஃபேன்ஸ் ஆகட்டும் டி பாஸ் ஃபேன்ஸ் ஆகட்டும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டா கூட அப்யூஸ் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த டைம் வந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் டி பாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சா சுதீப் இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். அவர் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு கலீக், அவ்வளோதானே தவிர ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போடுறாரு. ஸோ அந்த ட்வீட்க்கு அப்புறம் டி பாஸ் ஃபேன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்ச மாதிரி, ஆல்ரெடி பற்றிக்கிட்டு இருக்கிறதுல எண்ணெய் ஊற்றின மாதிரி டி பாஸ் ஃபேன்ஸை அதை இன்னும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்னும் பயங்கரமாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேரலலி கிச்சா சுதீப் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இன்ஸ்டெட் அவர் தர்ஷனை எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லேருந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதை கிச்சா சுதீப் ஃபேன்ஸ் வந்து எடுத்து ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த ரைவல்ரியில் ஒரு பீக் ஹீட்டட் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட நீச்சியா இந்த பீக் ரைவல்ரியோட ஹீட் இருக்குல்ல, இதோட நீச்சியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி பாஸ் ஃபேன்ஸ் கிச்சா சுதீப் அவர்களை பயங்கரமாக வல்கராக வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவரை மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் தேடி பிடிச்சி அவங்க எல்லாருக்குமே அப்யூசிவான வாய்ஸ் மெசேஜஸ் அப்படிங்கிறத வந்து அனுப்ப ஆரம்பித்தாங்க. பதிலுக்கு கிச்சா சுதீப் ஃபேன்ஸும் அதே விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டி பாஸ் அவர்களுக்கும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். இன்ஃபேக்ட் அதோட நீச்சி ஓகே, அஜித் விஜய் ஃபேன்ஸுமே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்மியாகி இருக்கு இல்லையா. இப்போவும் கிச்சா சுதீப் ஃபேன்ஸும் டி பாஸ் ஃபேன்ஸும் அதே கைண்ட் ஆஃப் அப்யூஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணுறன்ற பேரில் கிச்சா சுதீப் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே வந்து இவங்களும் பண்ணாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து டவுட் வந்திருக்கும், அஜித் விஜய் ஃபேன்ஸ் கூட இந்த மாதிரி தான்ப்பா பண்ணியிருக்காங்க, நீ என்ன அவங்கள இவ்வளோ இவ்வளோ வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. எஸ், அனில் ஆமைகளும் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அனில் ஆமைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். ஸோ ஃபேன்ஸ்குள்ளே இந்த சண்டை அப்படிங்கிறது இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டார்ஸ்னால தான் அந்த சண்டையை உருவாச்சு. இதை ஸ்டார்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு எப்படியாச்சும் இந்த ஃபேன் ஃபைட்டை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையும். உதாரணமாக கிச்சா சுதீப் அந்த டைம் அந்த ஃபேமிலி அப்யூசஸ் அந்த வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமு கிச்சா சுதீப் அவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, தயவு செய்து என்னோட ஃபேன்ஸ் யாருமே ராட்டன் பீப்புள் விச் இஸ் அழுகிய மனநிலை கொண்ட மனிதர்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணாதீங்க, தயவு செய்து விட்டுடுங்க அப்படின்னு கிச்சா சுதீப் அவர்கள் ரொம்ப ரெக்வஸ்டாக வந்து கேட்டார். அப்பவும் கிச்சா சுதீப் ஃபேன்ஸ் வந்து அதே வேலையை தான் செஞ்சாங்க. தர்ஷன் அவர்களும் அதே கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னார், தயவு செய்து இந்த ஃபேன் வார் இந்த ஃபேன் ஃபைட் எல்லாம் நிறுத்துங்க, இது வந்து ரொம்ப டாக்ஸிகேட்டடாக இருக்குது, ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு அவரும் ரெக்வஸ்ட் பண்ணார். ஆனாலும் டி பாஸ் ஃபேன்ஸும் அதை வந்து கண்டினியூ பண்ண தான் செஞ்சாங்க. இந்த ரைவல்ரி இந்த ஹீட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவை தாண்டி வெளியில் யாராவது இவங்க ரெண்டு பேர் பற்றி ஏதோ ஒரு கருத்து சொன்னாலோ அவங்களையும் தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சாங்க சோஷியல் மீடியாவில். உதாரணமாக அந்த கர்நாடகாவில் ஃபார்மர் எம்பி ரம்யா அப்படின்ற ஒருத்தங்க, அவங்க
பர்சனலாக போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர் ஆஃபீஸில். என்னென்னு, இந்த மாதிரி டி பாஸ் ஃபேன்ஸ் வந்து அவரை பற்றி ஏதோ ஒரு கருத்து சொன்னதுக்காக என்னை வந்து போட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க, என்னை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களே போயிட்டு இல்லை நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன், பிகாஸ் அவங்க எல்லாருமே சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் பண்ணுறாங்க. ஸோ டி பாஸ் ஃபேன்ஸ் தான் இப்படி, கிச்சா சுதீப் ஃபேன்ஸ் எல்லாம் மெச்சூர்ட் அப்படின்னு சொன்னால் அவங்களும் அதே கதை தான். கிச்சா சுதீப் அவர் ஒரு நெகட்டிவ் விமர்சனம் அப்படிங்கிறது வருது. அது வந்து ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு ஃபீமேல் ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டரை தூக்கி போட்டு தோதவும் துவைச்சாங்க ஆன்லைனில் கிச்சா சுதீப் ஃபேன்ஸு. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த ஸ்டார்ஸுக்கு எதிராகவோ, அங்கே திரைப்படத்துக்கு எதிராகவோ, இல்லை அவங்களோட ஐடியாலஜிக்கு எதிராகவோ எந்த ஒரு கருத்து வச்சாலும் ரெண்டு ஃபேன்ஸுமே சொன்னவங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது அப்படிங்கிறது அங்கே ரொம்ப வாடிக்கையான விஷயமா இருக்குது. இந்த ரைவல்ரியோட பீக்கில் ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் அவர்கள் 2022 ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அட்டென்ட் பண்ணுறாரு. அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நபர் வந்து அவர் மேலே செருப்பை கொண்டு வீசுறாரு. அன்னைக்கு பயங்கர பிரச்சனை ஆகுது. அந்த நபரை வந்து பிடிச்சி கையில் மாட்டினாங்கன்னா செத்தாப்பில் அவர். அந்த அளவு டி பாஸ் ஃபேன்ஸ் வந்து வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பர்சனை. அவரை வந்து உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தெரியும் ஃபேன்ஸ் கையில் மாட்டினாப்புலனா காலி அவர் அப்படின்ட்டு. ஸோ அவரை வந்து உடனே போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவரை வந்து சேஃப் பண்ணிட்டாங்க. அவரை வந்து விசாரிக்கும் போது அவர் என்ன மாதிரி ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புனித் ராஜ்குமாரோட ஃபேனு, எனக்கு தர்ஷன் மேலே பயங்கர கோவம் இருக்குது, அதனால தான் நான் வந்து ஸ்லிப்பர் தூக்கி வீசினேன் அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபெஷன் வந்து கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார் அவர்கள் வந்து தவறி இருந்தார். தர்ஷன் அவர்கள் அதுக்கு ரெஸ்பான்சிவாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேன்ஸ் வந்து அமைதியாக இருக்க சொல்லிட்டாரு. ரெண்டாவது, டைரெக்டாக ப்ரெஸ்ஸில் வந்து அந்த பர்சனுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோவம் எனக்கு புரியுது, இது உங்கள் தப்பு இல்லை, பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. கிச்சா சுதீப் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார். என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேன்ஸு டைரெக்டாக ஸ்டார்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, இது வந்து தவறான விஷயம். அதுவும் நீங்கள் வந்து புனித் ராஜ்குமார் ஃபேனுன்னு வேற சொல்கிறீங்க. உண்மையில் புனித் ராஜ்குமார் இது இருந்து பார்த்துருந்தாரு அப்படின்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி கிச்சா சுதீப் அந்த டைம் டி பாஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆனால் டி பாஸ் ஃபேன்ஸு என்ன மாதிரி கிளப்பி விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சா சுதீப் தான் அந்த ஃபேனை கூப்பிட்டு நீ புனித் ராஜ்குமார் ஃபேனுன்னு சொல்லி அவர் மேலே இந்த மாதிரி ஒரு முகம் சுழிக்கக்கூடிய விஷயத்தை பண்ணு அப்படின்ற மாதிரி கிச்சா சுதீப் பண்ண சொல்லி தான் அவர் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி வந்து கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பெரிய சலசலப்பாகி அதுக்கப்புறம் வந்து அடங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பித்து போக 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 இந்த அளவு ஒரு டர்ட்டி கேமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு ஸ்டார்ஸும் இப்படி அடிச்சுக்கிறாங்க, அவங்க ஃபேன்ஸும் இப்படி அடிச்சுக்கிறாங்க. திரைப்படங்கள் ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று மோதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், பிளான் பண்ணி 2 தடவை வந்து ஸ்கிப் ஆகியிருக்கு. ஸோ முதல் பார்த்தீங்கன்னா பைல்வான் அப்படிங்கிற திரைப்படமும் குருக்ஷேத்ரா அப்படிங்கிற திரைப்படம். ஸோ 2 திரைப்படங்களும் வரப்போகுது அப்படின்னு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் குருக்ஷேத்ரா அந்த ரிலீஸ் டேட்லேருந்து பேக் அடிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டால் படம் வந்து கண்டிப்பாக சொதப்பிடும் தெரியும். அதனால அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக அந்த ரிலீஸ் டேட்லேருந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் 2 திரைப்படங்கள் ஒரே டேட்டில் வர மாதிரி இருந்துச்சு, விச் இஸ் கொட்டிகாவா 3 அண்ட் இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா ராபர்ட். பட் இந்த டைம் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டிகாபா 3 ரேஸ்லேருந்து பேக் அடிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது நிறைய இருந்தது, கம்ப்ளீட் பண்ண முடியாமல் வர முடியாது அப்படின்றதுனால ராபர்ட் மட்டும் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது அமைஞ்சது. அப்போ இவங்க 2 பேரும் திரைப்படங்கள் கிளாஷஸே வந்தது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ கிச்சா சுதீப் அவர்கள் நடித்த திரைப்படம் புலி, அதே மாதிரி டி பாஸ் அவர்கள் நடித்த திரைப்படம் வந்து ஐரவட்டா. ஸோ இந்த 2 திரைப்படங்களும் நமக்கு புலியோட வரவேற்பு என்னன்னு தெரியும்ல. ஸோ அதே தான் அங்கேயும் ஐரவட்டாவும் அதே மாதிரி ஒரு நார்மல் ஒரு ரெகுலர் கமர்ஷியல் மூவி, பெரிய அளவு வரவேற்பு அப்படிங்கிறது இல்லை. ஸோ 2 பேரும் ஒரே ஒரு தடவை ஒரே டைமில் வந்து மோதிக்கிட்டாங்க. 2 பேருக்குமே மிக்சட் டு ஃப்ளாப் ரிவ்யூஸ் தான். ஆனால் சுதீப் சார் சம தைரியம் சார், புலி படத்தை வச்சு நீங்கள் கிளாஷுக்கு போயிருக்கீங்க, நீ ரொம்ப தைரியசாலிப்பா. ஸோ இந்த ரைவல்ரி இப்போவும் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் அந்த ரைவல்ரி வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அதே ஹீட்டோட தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் தர்ஷன் அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகியிருந்தார் இல்லையா, அவர் மேலே வந்து ஒரு கொலை வழக்கு அப்படிங்கிறது ஆச்சு, அதுக்கு வந்து அரெஸ்ட் ஆகியிருந்தார் இல்லையா. அந்த டைமு தர்ஷனுக்கு அதிகமாக சப்போர்ட் வந்ததை தாண்டி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய டி பாஸ் ஃபேன்ஸு கிச்சா சுதீப்பையும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா கிச்சா சுதீப் அந்த டைம் வந்து ப்ரெஸ்ஸில் என்ன சொல்லியிருந்தார், ஆக்சுவலாக ப்ரெஸ்ஸே வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி உங்களோட ஓல்டு ஃப்ரெண்டு உங்களோட ரைவல் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு, இந்த மாதிரி அதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு கிச்சா சுதீப் அவர்கள் ஜஸ்டிஸ் இஸ் ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப்
அதாவது நட்பை தாண்டி எனக்கு நீதி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு போட்டு அவரை வருன்னு வருத்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில பேர்லாம் என்ன மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி பாஸ் மேல வேணும்னே கேஸ் வர வைக்கிறதுக்காக கிச்சா சுதீப் தான் இந்த ட்ராப் எல்லாம் செட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து கிச்சா சுதீப்பை போட்டு அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிச்சா சுதீப் அவர்கள் விளக்கமும் கொடுத்தாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் சொன்னதோட மீனிங் வந்து இதுதான், அதாவது எஸ் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, பட் அதை தாண்டி ஜஸ்டிஸ் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். அந்த ஜஸ்டிஸ் டி பாஸ் பக்கம் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு, அப்புறம் அடி வாங்கினதும் பேக் அடிச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். ஸோ இதுதான் வந்து கிச்சா சுதீப் அவர்கள் பண்ணார். ஸோ சமீபத்தில் தர்ஷன் அவர்கள் அந்த கொலை வழக்கில் இருந்து பெயில் கிடச்சி வெளியில் வந்திருக்காரு. அதுக்கும் சுதீப் அவரோட ஃபேன்ஸை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிச்சா சுதீப் ஃபேன்ஸும் சும்மா இல்லை, நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னா நாங்களும் உங்களை திருப்பி அடிப்போம்ட்டு அவங்களும் ட்விட்டரில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரைவல்ரி இப்போவும் அதே இன்டென்சிட்டியோட அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு இன்னும் ஃபயர் கொடுக்குற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் அவர்கள் டெவில் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ அதோட டீசரு, ஃபர்ஸ்ட் லுக்கு அண்ட் அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. பேரலா கிச்சா சுதீப் அவர்கள் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படத்துக்கான லிரிக் வீடியோ, ஃபர்ஸ்ட் லுக் அதெல்லாம் வந்திருக்கு. ரெண்டும் ஒரே டைமில் வந்தது, முன்ன பின்ன அந்த வீக் டிஃப்ரென்ஸில் வந்து வந்தது. ஸோ சுதீப் ஃபேன்ஸ் வந்து மேக்ஸிமம் அந்த வீடியோலாம் பார்த்து அதுக்கு வியூஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ இப்போ தர்ஷன் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சா சுதீப் ஃபேன்ஸ் வந்து போய் சொல்கிறாங்க, இது வந்து பாட்டு, நம்ம ஊரில் ஒன்று நடக்கும்ல பாட் வார், பாட் சண்டைகள், அதே சண்டை அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தர்ஷன் ஃபேன்ஸ் வந்து அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரைவல்ரி இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. தேங்க்ஸ் டு மை பக்கத்து ஸ்டேட்டு நண்பர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, நிறைய பேருக்கு தெரியாது, ஸோ இதை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. தேங்க்ஸ் டு மை பக்கத்து ஸ்டேட் நண்பர் ஒன்ஸ் அகெயின். ஸோ இதே மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ரைவல்ரி இருக்குது அப்படின்னா பாலிவுட் பக்கம் போனேன். அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் SRK vs சல்மான் கான். மேலோட்டமாக பார்க்கும்போது அது ஜஸ்ட் வந்து ஒரு மூவி ரைவல்ரி, ஸ்டார் ரைவல்ரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், ரெண்டு ஸ்டார்ஸும் அந்த டைம் எப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத தேடி பார்த்தா கிச்சா சுதீப் தர்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதை விட மோசமாக இருக்க பாலிவுட். ஸோ அவங்க ரைவல்ரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி அந்த ரைவல்ரி எப்பேற்பட்ட ஒரு ரைவல்ரி அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது குயிக்காக வரும். வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா.